வந்து நம்ம டுட்டோரியல் 4 வந்து பார்த்துடலாம். டுட்டோரியல் 4 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் CO2ல தான் வருது. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். CO2 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கு. என்னென்ன வந்து லம்ப்டு, பேராமீட்டர் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபனைட் சாலிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செமி இன்ஃபனைட் சாலிட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தமே அனாலிசிஸ் பண்ணுறது பிளேன் வாலு, சிலிண்டரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பியர் தான். மூணுத்துக்கும் 3 தான் பண்ணுறோம். ஸோ இப்போ லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ்னா எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டா அது வந்து லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ். ஸோ எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டாங்கன்னா பிளேனுக்கு 3 கொடுக்கணும், சிலிண்டருக்கு 2 கொடுக்கணும், ஸ்பியருக்கு 1 கொடுக்கணும். அப்போனா லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ் நம்ம ஓகே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பயாட் நம்பர் செக் பண்ணணும். பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் 0.1 வந்துச்சுன்னா ஓகே இட் இஸ் லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ் சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் அனாலிசிஸ் எப்படி ஃபோரியர் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0.1 இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் சாலிட்ஸு, இல்லைன்னா 0.2ன்னு கூட சொல்லலாம். 0.1வே போட்டு பார்த்துக்கலாம். வேணா அவ்வளோ டேட்டா புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் நான் GU2க்கு வந்து மேம் என்ன சொன்னாங்கன்னா 0.2 எடுக்க சொன்னாங்க ப்ரிஃபரபிளி. இல்லை இதான் எடுத்து ஆகணும், வழி இல்லை, 0.1 மேலே வருதுன்னா இதே எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எங்கன்னா சென்ட்ரல் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க அப்படின்னா சொல்கிறாங்களாம். அப்போனா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து செமி இன்ஃபைனைட் சாலிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செமி இன்ஃபைனைட் சாலிட் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி அட் திஸ் டெப்த் கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொஸ்டின் தான் இருந்துச்சுன்னா அப்போ இந்த யூஸ் பண்ணுவோம். நம்ம 3 தான். இப்போ சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? என் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் ஸ்ட்ரீம் இஸ் டு பி மெஷர்ட். இப்படி ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. measured by thermocouple. Those junction can be approximated as 1.2 mm diameter. அப்போ நீங்கள் தெர்மோகப்பிள் வைக்கிறாங்க. அதோட டயாமீட்டர் இந்த இடத்துல வந்து ஜங்ஷனில் டயாமீட்டர் 1.2 mm ஸ்பியர் மாதிரி இருக்காமா. ஓகேவா? ஸோ அப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்பியருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பியர்னா அதோட டயாமீட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ லம்ப்டு பேராமீட்டர்ஸ் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பயாட் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சு அதை வந்து லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஹச் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் ஹவு லாங், அப்புறம் டைம் கேட்குறாங்க ஃபார் தெர்மோகப்பிள் டு ரீட் 99% ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா டைம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பயாட் நம்ம கண்டுபிடிக்கணும். பயாட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் கொடுத்த கிவன் எல்லாமே எடுத்துருக்கேன். டயாமீட்டர் இது எல்லாமே எழுதியிருக்கிறேன். இது எப்படி எழுதணுங்கிற சொல்கிறேன். ஸோ வந்து பயாட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு HL/Kவா. ஸோ ஹச் வந்து போட்டுருவீங்க, கொஸ்டின்ல இருந்து போட்டுருவீங்க. கே வந்து போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எல் என்ன பண்ணணும்னா, எல்னா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த்து. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த்தா எடுத்துக்கிறேன். ஓகே, அதையும் போட்டதுதான். இங்கே வந்து என்னன்னா வந்து ஹச் நான் புதுசாக சொல்லிடுறேன். இல்லை அப்படியே சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எல்லுனா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த்து. கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த்னா என்னன்னா வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியாவா. ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 πr3. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா 4πr². அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 4πr² கேன்சல் பண்ணால் 6/3 தான் வரும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் லென்த் ஃபார் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து 6/3 தான் வரும். ஸோ அதான் நான் 6/3 போட்டிருப்பேன். ஆர் வந்து இங்கே இருக்குது, டயாமீட்டர் இருக்குது, டிவைட் பை 2 பண்ணி 3 போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் லெஸ் தென் 0.1. அதனால் வந்து நான் வந்து பேட் நம்பர் போட்டேன். அதுக்கப்புறம் ஓகே லம்ப்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா இருக்கோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டினை கவனிங்க. கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர்மோகப்பிள், அதாவது ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் தெர்மோகப்பிள். அப்போ தெர்மோகப்பிளோட ரீடிங்கு டு ரீட் 99% ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அதோட டைம்ஸ், அதாவது இங்கே என்னன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 19% ஆல்ரெடி எடுத்து முடிச்சிருச்சு. அப்போ மிச்சம் உள்ள பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்க அப்படிங்கிறத எடுக்கிறோங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 19%ல் 100 கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள 1 - 19% இது பண்ணோம்னா 0.01 கிடைக்குமா. அதனால் 0.01 வந்து 0.01 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ T0 - T∞ into 0.01. அப்போ இந்த சைட் என்ன பண்ணுறது, T - T∞. Tங்கிறது என்ன? தெர்மோகப்பிள் டெம்பரேச்சர். T0 இனிஷியல் டெம்பரேச்சர். இது ரெண்டுமே வந்து மைனஸ் இருக்கனால வந்து ரேஷியோ கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை. அதாவது இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு விச் இஸ் டைம்ஸ் ஆஃப் 0.01 இஸ் ஈக்குவல் டு இந்த கரண்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ அதான் இங்கே இருக்குது.
அது ஆக்சுவலி வந்து இதை நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா அப்போ இந்த மொத்த டேர்மே வந்து என்னவா மாறும் 0.01 மாறுமா. அதுக்கப்புறம் இது ஃபார்முலாவா இதாவது இ வராது, ஆக்சுவலி கீழே தான் வரும் இந்த இது. ஸோ கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வந்து லான் போடுறேன். லான் போட்டு இது அப்படியே போடுறேன். இங்கே ஹச் தெரியும், ரோ தெரியும், சி தெரியும். அதுக்கப்புறம் வந்து எல் வந்து எல்லோட ஃபார்முலா என்ன, V/A தானே. ஸோ V/A. ஸோ V/A போடும்போது என்னன்னா இங்கே வந்து என்ன V/Aன்னு இருக்குது, ஆனால் இங்கே AS/Vன்னு இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இங்கே R/3ன்னு போட சொல்லியிருந்தேன் நான் கரெக்டாக. ஸோ இங்கே 3/Rன்னு போடணும். 3/Rன்னு போட்டு சால்வ் பண்ணால் எனக்கு 38.5 செகண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 10 மடங்கு ஹச்சோட வேல்யூ கம்மியாச்சுன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன கொஸ்டினில் 65. அப்போ 6.5 ஆகுமா, டிவைட் பை 10 பண்ணால். ஸோ அப்படியே 6.5 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 6.5 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கொடுத்தா போதும். அப்புறம் வேறு அங்கே ஹச் யூஸ் பண்ணோம், இங்கே யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே 6.5 விட 65 விட 6.5 யூஸ் பண்ணோன்னா அதோட கம்மியாக தான் வரப்போகுது. அப்போ ஓகே பேட் நம்ம கம்மியாக தான் வருது அப்படின்னு கொடுத்து சம் முடிச்சாச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்து போகலாம். டு வார்ம் அப் சம் மில்க் ஃபார் பேபி, எ மதர் போர்ஸ் மில்க் இன்டு தின் வால்டு கிளாஸ் தோஸ் டயாமீட்டர். அப்போ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பால் ஊற்றிக்கிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா டயாமீட்டர் இருக்குது, அது லென்த் இருக்குது, இதுவரை பால் ஊற்றிக்கிறாங்க. அது 7 சென்டிமீட்டர். ஷீ தென் பிளேஸ் த கிளாஸ் இன்ட்டு லார்ஜ் பேன். அப்போ லார்ஜ் பேன் இருக்குது, லார்ஜ் பேனுக்குள்ளே தண்ணி இருக்குது. ஓகேவா. தண்ணியோட டெம்பரேச்சர் 60°C இருக்குது. இந்த மில்க் இஸ் ஸ்டர்டு கான்ஸ்டன்ட்லி. இந்த இது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து ஏன்னு சொல்கிறேன். ஸோ மில்க் இஸ் ஸ்டர்டு கான்ஸ்டன்ட்லி ஸோ தட் டெம்பரேச்சர் இஸ் யூனிஃபார்ம் அட் ஆல் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த வாட்டர் அண்ட் த கிளாஸ் ஹச் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டருக்கும் கிளாஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஃப்ளூயிட் வந்து பார்த்தோம்னா வாட்டர் தான், ஹாட் வாட்டர். டிட்டர்மைன் ஹவு லாங் டைம் கேட்டிருக்காங்க. மில்கோட இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. டேக் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மில்க் டு பி சேம் அஸ் தோஸ் ஆஃப் வாட்டர். கேன் த மில்க் இன் திஸ் கேஸ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் லம்ப்டு சிஸ்டமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இது லம்ப்டு சிஸ்டமாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன எல்லா டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஷேப்புன்னு பார்க்கணும். சிலிண்ட்ரு, ஏன்னா கிளாஸ் சிலிண்டர் தானே, அதுக்கு லென்த்தும் இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. ஓகே, அது ஓகேவாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், பேட் நம்ம கண்டுபிடிக்கணும். பேட் நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, HL/K. அதுக்கு டேட்டா புக்கில் இருக்கும். H இருக்குது, K இருக்குது, L கேரக்டரிஸ்டிக் லென்த்து. கேரக்டரிஸ்டிக் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் பை ஏரியா. வால்யூம் என்ன, πr², ஏரியா இன்ட்டு லென்த், ஏரியா இன்ட்டு லென்த் ஹைட்டு, πr² இன்ட்டு ஹச். ஏரியா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா போடணும். சர்ஃபேஸ் ஏரியானா எங்கெங்கே இந்த கிளாஸ் ஆனது வாட்டரோட கான்டாக்டில் இருக்கும்போது பார்க்கணும். அப்போ இந்த πr², அதுக்கப்புறம் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹச் போடலாமா. அப்போ 2πr இன்ட்டு ஹச் போட்டு சால்வ் பண்ணேன்னா 0.013. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் இங்கே கண்டுபிடிச்ச R/3 எல்லா இடத்துலையும் வரும், ஈஸியாக போட்டுருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஒரே ஸ்பியர் அப்படி தான் போடுறோம். ஆனால் இதுக்கான இது வந்து இந்த கண்டிஷனுக்காக நம்ம போட்டது, இதை மட்டும் யார் படிச்சுட்டு போய் சிலிண்டருக்காக போட்டுறாங்க, தப்பாயிடும். அப்போ கரெக்டாக போடணும். போட்டு பார்த்தேன்னா பயாட்டமே 0.24 வருது. ஆனால் நான் இன்னொன்று சொன்னேன் கொஸ்டின் படிக்கும்போதே, ஸோ தட் இட்ஸ், அதாவது மில்க் கிண்டிக்கிட்டே இருக்காங்க, அப்போ வந்து ஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. தென் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் யூனிஃபார்ம் அட் ஆல் டைம்ஸ். அதாவது எப்போ வந்து லம்ப்டு எடுப்போம், நம்ம எல்லா டைமென்ஷனும் கிடச்சப்ப பயாட்டமே 0.1 கம்மியாக இருக்கிறப்ப எடுப்போம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கல் புக்கில் இருந்துச்சு, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சிஸ்டமில் டெம்பரேச்சர் வந்து எப்போ வந்து யூனிஃபார்மாக வருதோ அப்போயே லம்ப்டு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தை வச்சு நம்ம வந்து இந்த சிஸ்டமை லம்ப்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, T - T ∞, T0. அப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன, இந்த T - T ∞ இருக்கா. அப்போ T ∞ என்ன, நமக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர். T0 என்ன, இனிஷியல் டெம்பரேச்சர். T என்ன, சாலிடோட டெம்பரேச்சர், சாலிடோ அந்த டெம்பரேச்சர். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் நாட்டு, சரௌண்டிங் டெம்பரேச்சர் 60. சரௌண்டிங் டெம்பரேச்சர் இங்கே எவ்வளோ இருக்குது, 60யா போட்டுருங்க. அப்புறம் T0 என்ன, இனிஷியல் டெம்பரேச்சர் 30. அப்புறம் அப்போ இந்த மில்க் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, 38 இருக்கா. ஸோ அதனால் 38 போடுறேன் நான். 38 போடும்போது எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹச்சோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, ரோவோட வேல்யூயும் கொஸ்டின்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ரோவோட ஏன்னா வாட்டர் தானே, வாட்டருக்கு ரோ தான் தெரியுமே, டென்சிட்டி 1000. ஆக்சுவலி நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா அட்மாஸ்பியர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அட்மாஸ்பியர் கண்டிஷன் போய் வாட்டருக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா வாட்டருக்கு தானே போட சொல்லியிருக்காங்க, வாட்டருக்கு போடணும். அது மாதிரி சியோட வேல்யூமே வந்து வாட்டருக்கு தான் எடுக்கணும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஆமாம் வாட்டர் தான் எடுத்து அட்மாஸ்பியர் கண்டிஷனில் போட்டிருப்பேன் நான். நிமிஷம் செக் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் ஃபைனல் அதாவது மில்கோட டெம்பரேச்சர் அதாவது மில்க்னா என்ன தனி மில்க் தான் தண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ மில்கோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எடுத்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் வாட்டர் ப்ராப்பர்ட்டியில். ஓகேவா, டேட்டா புக்கில் பார்த்தா இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் வேணும்னா எடிஷன் நம்பர் 11 சொல்கிறேன். 11 எடிஷன் நம்பரில் பேஜ் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, 20 எடுத்துக்க டெம்பரேச்சர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்து கிடச்சிரும். ஓகேவா, டைம் கிடச்சிச்சு. ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டினில், அது கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மில்க் இந்த கேஸ்டிபி டீட்டெயில்ஸ் லம்பட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அதுக்கு ஒரு காரணம் சொன்னா யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஓகே. இந்த சம் என்னன்னா லார்ஜ் கேஷ் கேன் கண்டெய்னர். இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா அது இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி எப்படின்னா வந்து இது திக்னஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இது ஓட்டை இருக்குது. ஓகேவா, அடியில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ லார்ஜ் கேஷ் கேன் கண்டெய்னர் வித் 5 சென்டிமீட்டர் திக்னஸ் வால். அப்போ இது டு இந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, இது டு இது அந்த டிஸ்டன்ஸ் தான் 5 சென்டிமீட்டர் திக்னஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து நான் டாப் வியூவில் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்காங்களாமா. இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. இப்போ நல்ல கொஸ்டினை கவனிக்கணும். அந்த கொஸ்டின் லைட்டாக டெம்பரேச்சர் எங்கெங்கே என்ன போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பம். ஸோ கரெக்டாக கவனிக்கணும். The thick 5 centimeter thickness of the wall initially at the uniform temperature of 0 degree Celsius. அப்போ இந்த வால் இருக்குல்ல, இதோட இனிஷியல் டெம்பரேச்சர் 0 டிகிரியில் இருக்காமா. இஸ் filled with ice at 0 degree. அப்போ உள்ள ஐஸை போடுறாங்க, அதுவும் 0 டிகிரியில் இருக்குதாமா. Now the outer surface of கண்டெய்னர் ஆர் எக்ஸ்போஸ்டு டு ஹாட் வாட்டர். அப்போ இந்த இடம் என்ன ஆகுது, இந்த இடம் சுற்றி வந்து ஹாட் வாட்டரால் நிரப்புறாங்க. ஸோ நிரப்புறதுனால இந்த இடத்துல வந்து ஹாட் வாட்டர்லாம் இருக்குமா. அப்போ இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னவா மாறும்னா எவ்வளோவா மாறுது, 60 டிகிரியாக மாறிடுது. ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி. அதுக்கப்புறம் வித் வெரி லார்ஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஏன் ஹை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து 0.1 டிகிரியில் 0 டிகிரியில் ஐஸ் இருக்குது. அதே டிகிரியில் தான் இந்த சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ இதுக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஹை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தேவை. அப்போ தான் டக்குன்னு அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் டைம் கேட்குறாங்க, டிட்டர்மின் ஹவு லாங் இட் வில் பி பிஃபோர் த ஐஸ் இன்சைட் த ஹவு லாங் இட் வில் பி பிஃபோர் த ஐஸ் inside the container starts melting. Also ஹச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்னர் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஹச்சோட வேல்யூ. டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஐஸ். ஆக்சுவலி இதோட கொஸ்டின் முடிஞ்சு. இந்த ஹவு லாங்னு கேட்டிருக்காங்களா, அதுக்கான கொஸ்டின் இதோட முடிஞ்சு. அசியூம் த ஐஸ் ஸ்டார்ட்ஸ் மெல்டிங் when its inner surface temperature rises to 0.1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து இது வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும், லம்புடா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து எல்லா டைமென்ஷனும் வேணும், திக்னஸ்ஸு, இந்த லென்த்து, ஹைட்டு, வித்து, அதெல்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபார் திஸ் கண்டிஷன் அதை வச்சு நம்ம போடவும் முடியாது. ஏன்னா எல்லாமே வேணும் நம்மளுக்கு. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது உள்ளோட சர்ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும், உள்ளோட சர்ஃபேஸாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா உள்ளதான் ஐஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க கொடுக்கல. அப்போ எல்பியே கிடையாது. எல்பினா என்ன, லம்புடு பேராமீட்டர் அனாலிசிஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், செமி இன்ஃபைனைட் பார்க்குறோம். செமி இன்ஃபைனைட்டுக்கு பார்க்கும்போது என்னென்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்தது நம்ம இதுக்கு போகலாம். என்னது, இன்ஃபைனைட் சாலிட்ஸ்க்கு. இன்ஃபைனைட் சாலிட்ஸ்க்கு என்ன கண்டிஷனு, 4a நம்பர் கிரேட்டர் தென் 0.1 இருக்கணும். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்குதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 4a நம்பர் வந்து அப்படியும் வரல. இதை பார்க்கும்போது இன்னும் ஞாபகம் வருது. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஐஸோட டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதுதான் அந்த டெம்பரேச்சர்லாம் இந்த 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 வால் இருக்குல்ல, இந்த வால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா எப்பயுமே என்னென்னா, இப்போ ஒரு பிளேட் இருக்குது, வெளியில் வந்து ஏரோட டெம்பரேச்சர் இருக்குது, இந்த ஏர் டெம்பரேச்சரில் தான் இந்த வால் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய சாலிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து எப்பவுமே செமி இன்ஃபைனைட் சாலிட்ஸ்லாம் போகும். ஸோ அந்த காரணத்தை வச்சு நம்ம இந்த சம்மை வந்து செமி இன்ஃபைனைட்லாம் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகேவா. ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் இருக்கு,
இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குது கரெக்டா. அப்போ டிஎக்ஸ்ன்னு இருக்கு. டிஎக்ஸ்னா என்ன? டெம்பரேச்சர் அட் டிஸ்டன்ஸ். இப்போ இதான் நம்மளோட சர்ஃபேஸ்னா, அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அந்த அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டிஎக்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறதா இந்த எக்ஸ். அதுக்கப்புறம் டி நாட்னா என்ன? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். டிஐனா என்ன? இனிஷியல் டெம்பரேச்சர். இப்போ இந்த இடத்த சால்வ் பண்ணுறோம். இந்த இதை வச்சு யார் காமிக்க வேணா, என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் தப்பாக இருக்கிறேன். ஸோ இந்த டிஎக்ஸ் என்ன சொன்னேன் நான்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரக்கூடிய டெம்பரேச்சர். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இதுதான் என்னுடைய சர்ஃபேஸு, இதுதான் என்னுடைய டெப்த்து, இந்த டிஸ்டன்ஸ் என்னோட டெப்த்து, இங்கே தான் என்னோட ஐஸ் இருக்குது, இங்கே தான் நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இதான் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு. அப்போ இது வந்து 60°C. அப்போ 60°C சர்ஃபேஸ் டெம்பரேச்சரா? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எங்கே போட்டிருக்காங்க? இங்கே டி நாட்டு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் 60 போடணும். ஓகேவா? ரவா போட்டு சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ரைட் நோ கொஞ்ச நேரம் பார்த்தேன் நான். ஸோ அதனால் இப்போ வந்து இது 60 தான் போடணும் இந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஐன்னு இருக்கு. டி என்னென்ன? இனிஷியல் டெம்பரேச்சர். இனிஷியல் டெம்பரேச்சர்னா என்ன? இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஐஸ் அனலைஸ் பண்ணுறோம். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து இந்த இடம், இந்த சர்ஃபேஸ், இந்த இடம் இருக்குல்ல. ஸோ எவ்வளோனா இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 0°C. அதனால 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 0 - 60 அப்படி வரும். இந்த இடம் என்ன? எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன சொன்னேன்? ஒரு பவுண்ட்ரி லேயர், அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அதுலேருந்து வர்ற டிஸ்டன்ஸு, அவுட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டெம்பரேச்சருக்கு தானே போடுவோம் நம்ம, கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது இதுதான் பவுண்ட்ரி. அப்போ பவுண்ட்ரிலேருந்து இது வரைக்கும் லென்த் எவ்வளோ? திக்னஸ் தானே வேணும் நம்மளுக்கு. திக்னஸ் கொடுத்துருப்பாங்க 5 cm. அதான் நான் மீட்டரில் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில்? அஸ்யூம் தட் ஐஸ் ஸ்டார்ட்ஸ் மெல்டிங் வென் இட்ஸ் இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் 0.1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 0.1 போடுவோம். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணினா ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, என்ன ஆன்சர் வருதுன்னா பண்ணி காமிக்கிறேன். கால்குலேட்டரா அந்த இருக்கு. அப்போ வந்து 0.1 - 60 டிவைட் பை 60 போட்டால் எனக்கு 0.99 வரும். அதாவது 0.998833 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ER of Z. ஏன்னா இந்த வேல்யூ இஸ் ER of Z. அப்போ என்ன பண்ணணும், டேட்டா புக்கில் போயிட்டு ER of Z என்ன பண்ணணும், 0.9983 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 0.9983 எங்கே இருக்குன்னா 0.9983 இங்கே இருக்குது. 9998 இங்கே இருக்கா? 9983 9983 9983 ஏன்னா எங்கப்பா இங்கே இருக்குது 9983. இந்த இருக்குல்ல. அப்போ 2.22 எடுத்துக்கிறோம். இப்போ Z-ஓட வேல்யூ என்ன? 2.22. நமக்கு என்ன தெரியும்? இந்த டேர்ம் ER of Z தெரியும். ஆனால் இந்த டேர்ம்ங்கிறது தான் Zன்னு தெரியுமா? அப்போ அது ஈக்குவல் 2.2 போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, டைம் இஸ் ஈக்குவல் டு 7 something, இதெல்லாம் கிடையாது, 7.64 சம்திங் வரும். 7.64 செகண்ட்ஸ் வரும். ஓகேவா ஆன்சரு? அதான் வந்து ஆக்சுவலி அதான் டவுட்டாக இருந்துச்சு, டவுட்னு போட்டு வச்சேன் இனிஷியலாக வந்து. இப்போ இந்த இதான் வச்சு இப்படி தான் போட்டு டைம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டேஸ் கரெக்டாக வராது, ரைஸ் மெல்ட் ஆகுது, அவ்வளோதான் டைம் எடுத்துக்கும். இதான் தப்பாக போட்டிருக்கேன், அதை கரெக்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து இது இப்படி போடக்கூடாது. இது எப்படி போடணும்னா, இப்போ கொஷினில் கேட்ட நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம், வாட் இஸ் தட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதோட என்ன கேட்டிருப்பாங்கன்னா வந்து டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q கேட்டிருக்காங்க டு த ஐஸ் த்ரூ 1.2 மீட்டர் வைடு. அப்போ இது வைடு கொடுத்துருக்காங்களாமா, 2 மீட்டர் ஹைட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து Q கேட்குறாங்க. அப்போ Qவோட ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? Q is equal to டெல்டா டி பை ஆர்னு படிச்சிருக்கோமா? டெல்டா டி என்ன போடுவீங்கன்னா, டெல்டா டி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 60 ஏன்னா இந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 0. அப்போ 60 - 0 அப்போ 60 என்ன போடுவோம். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். இங்கே கண்டக்ஷனும் நடக்கும், கன்வெக்ஷனும் நடக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்க என்ன வேணும்? அந்த ஆர் இங்கே சமேஷன் ஆர்னு வருமா? அப்போ ஆர் கண்டக்ஷன் நடக்குமா? ஆர் COND கண்டக்ஷன் நடக்கும். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? L/KA கரெக்டாக 4L வரும். அப்போ L என்ன பண்ணுவோம்? Lனா வந்து 0. ஆக்சுவலி Lனா என்ன? எவ்வளோ இடத்துல நடக்குது. அப்போ இதுலேருந்து வரைக்கும் எவ்வளோ திக்னஸ் இருக்கும்? 0.05 இருக்கும். அதை போட்டுருவோம். K என்ன பண்ணுவோம்? கேஸ்ட் ஏரோட K போடுவோம், ஏன்னா அங்கே தான் கண்டக்ஷன் நடக்குது. ஏரியா என்ன பண்ணுவோம்? பெர்பெண்டிகுலர் ஏரியா. இதான் பெர்பெண்டிகுலர் ஏரியா. பெர்பெண்டிகுலர் ஏரியா போடுறோம்னா இந்த இடத்துல வந்து
இந்த 1.2 மீட்ரு 2 இது அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆர் கண்டக்ஷன் எவ்வளோ கிடைக்கும்னா 0.00004 006ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஆர் கன்வெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம்னா which is equal to 1/h ஏன்னு கிடைக்கும். ஓகே, அது ஹச்என் ஃபார்முலா. ஸோ ஹச் என்ன ஃபார்முலா போடுவீங்க? ஹச் வந்து 250 போடணும். 250 எங்கே இருக்குன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்னர் சர்ஃபேஸுக்கும் இந்த இன்னர் சர்ஃபேஸுக்கும் இது இந்த ஐஸ்கூலில் தான் 250 போட்டுருவோம். அதே மாதிரி தான் ஏரியாவும் போடுவோம். ஏரியா போட்டிங்கன்னா எங்களுக்கு 2.4 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் மொத்தம் என்ன கிடைக்கும்னா 0.001667 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுட்டு டெல்டா டி வந்து 60 போடணும். 60 - 0 போட்டோம்னா நமக்கு வந்து கியூவோட வேல்யூ என்னன்னா Q is equal to 29 கிலோவாட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அங்கே தேவைப்படுற Q. ஓகே, அண்டர்ஸ்டுட்? தென் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் சம் போகலாம். ஃபோர்த் செம்மில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a long 35 சென்டிமீட்டர் டயாமீட்டர் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட். அப்போ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்ல இருக்குதாமா. அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. கம் அவுட் ஆஃப் அந்த சம் ஈஸியாக இருக்கும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம் அவுட் ஆஃப் த ஓவன் அட் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர். அப்போ தான் ஓவன் எடுக்கிறாங்க. அப்போ அதான் இனிஷியல் டெம்பரேச்சர். ஷாஃப்ட் இஸ் அலௌடு டு கூல் ஸ்லோலி இன் சேம்பர். அப்போ சேம்பர்னா அதான் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அப்புறம் ஹச் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மின் த டெம்பரேச்சர் த சென்டர். நான் இனிஷியலாகவே சொன்னேன், என்ன சொன்னேன்னா இந்த சென்டரில் ஒரு டெம்பரேச்சர் சென்டர் பிளேனில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எல்லாம் இன்ஃபைனைட் சாயில்ஸாக தான் இருக்கும். அப்புறம் இன்ஃபைனைட் சாயில்ஸை வந்து இன்னொன்று கண்டுபிடிக்கலாம், 4a நம்பர் கண்டுபிடிக்கலாம். 4a நம்பர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா டவு பை ஆர் ஸ்கொயர். ஒன்று இங்கே எல்லுன்னு இருக்கும் கொஸ்டினில், ரேடியஸ்னு ஆர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து 123 பேஜ் நம்பரில் வந்து எல்லா ஃபார்முலாவும் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து ஆல்ஃபா வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஆல்ஃபா கொஸ்டின்லேயே இருக்குது. ஆல்ஃபா டவு என்ன பண்ணால் 20 மினிட்ஸ்ன்னு இருக்குது. அதை மல்டிப்ளை பை 60 பண்ணி செகண்டாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவைட் பை 20/L ஆர் ஸ்கொயர் தானே. இங்கே வந்து என்ன டயாமீட்ரு சென்டிமீட்டருக்கு மீட்டரில் மாற்றி தெளிவாக போடணும். ஓகேவா? அப்படி போட்டேன்னா எனக்கு வந்து 4a நம்பர் கிடைக்கும். 4a நம்பர் 0.15 which is greater than 0.1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆன்சர் கரெக்டாக சொன்னாங்க. வேணா வேறு வழி இதெல்லாம் போட்டால் வேறு வழியில் இதெல்லாம் போட்டாகணும். ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், டிட்டர்மைன் த சென்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஷாஃப்ட்னா என்ன? சிலிண்ட்ரு. அப்போ சிலிண்ட்ரு இது வந்து பிளேட்டுக்கானது. அப்போ இதில் பார்க்கக்கூடாது. சிலிண்டருக்கான சென்டர் டெம்பரேச்சர் T0 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கான எங்கே பார்க்கணும்? 69ல் பார்க்கணும். 69 எங்கே இருக்குது? இங்கே இந்த பேஜ் நம்பரு. அப்போ இதில் பார்க்குறதுக்கு ஒரு ரொட்டேஷனு. அப்போ இங்கே என்ன தேவைப்படுது? 4a நம்பர் தேவைப்படுது, பயாட் நம்பர் தேவைப்படுது. 4 நம்பர் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம். 2.1 சம்திங் இருந்துச்சு. 2.1 இருந்துச்சு. 0.15 இருக்குது. அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயாட் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். பயாட் நம்பர் HL/Kன்னு இருக்கும். ரேடியஸுங்கிறனால HR/K. H இருக்குது, K இருக்குது, R இருக்குது. எடுத்து போட்டிங்கன்னா பயாட் நம்பர் கிடைக்கும். அதுலேருந்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 4a நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது? 0.15. இது 0.17. இப்போ 0.15 எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். 4a நம்பர் 0.15 0.7 அது. இப்போ 0.15 இங்கே இருக்குமா? இப்போ 0.7 இங்கே இருக்குமா? அப்போ என்னன்னா நடுவில் வந்துட்டு இருக்கு. சரி 0.7 வந்து பயாட் நம்பர் இங்கே பார்க்கணும். அப்போ 0.6 இப்படிக்கா வந்தீங்கன்னா இப்படிக்கா வருமா? இந்த இடத்துல இந்த மீட் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல 0.5 வந்து இது இங்கே வருமா? ஸோ அது 0.95ல மீட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதான் நான் 0.95 போட்டிருக்கேன். ஏன் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்னா 0.95 வந்து இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0.95. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது எல்லா டேர்ம்ஸும் தெரியும். T∞ தெரியும். T∞ என்ன? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 150. இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன? 400 போட்டுருங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T0 சென்டர் டெம்பரேச்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் லென்த் அட் திஸ் டைம் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டேட்டா புக்லேயே ஃபார்முலா இருக்கும். 1 2 3 அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து Q0 இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு வந்து பெர் யூனிட் லென்த்லேயே வேணும், இப்போ யூனிட் டைம்லேயே வேணும். அப்போ என் லென்த் இருக்குது, லென்த்தை வந்து கீழே கொண்டு போய் Q0/L கண்டுபிடிங்க. அப்போ உனக்கு ஜூல் பெர் மீட்டரில் கிடச்சிரும். பெர் டைமில் வேணும்னா எனக்கு Q வேணும். அப்போ இங்கே கண்டுபிடிச்ச Q0 தூக்கி இங்கே போடுங்க. அப்போ Q கிடைக்கும். அப்போ Q கண்டுபிடிக்க ரோ தெரியும், C தெரியும், TI தெரியும், T∞ தெரியும். அப்போ இந்த டேபிளில் போய் 68 போங்க. 68 என்ன டேபிள் தான் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயாட் ஸ்கொயர் 4a நம்பர்னு இருக்குது. இது கண்டுபிடிக்கணும்.
ஆல்ரெடி பயாட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4m கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து அந்த டேர்ம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பயாட் நம்பர் இருக்குது, பயாட் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேஷியோ வரும். அந்த ரேஷியோவோட இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q0, அதாவது இங்கே Q கிடச்சிரும். அதாவது ஆக்சுவலி என்ன பண்ணிக்கணும், பெர் மீட்டர் பெர் செகண்டு அப்படின்னு போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெர் யூனிட் டைமும் கேட்டிருக்காங்க, ஃபார் திஸ் பர்டிகுலர் டைமும் கேட்டிருப்பாங்க, பெர் லென்த்தும் கேட்டிருப்பாங்க. அதான் இந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சி முடிக்கிறோம். அவ்வளோதான், டுட்டோரியல் ஃபார்ம் முடிஞ்சு. தேங்க்யூ.